வைராக்கியம் பற்றி பார்த்துட்ருக்கோம். வைராக்கியம் வரணும் அப்படின்னா நமக்கு விவேகம் இருக்கணும். இப்போ விவேகம் இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே இருக்குது. விவேகம் இருந்துமே நம்ம டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த விவேகத்தோடு நம்மளால் செயல்பட முடியல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி 5 கேள்விகள் பார்த்தோம். அந்த 5 கேள்விகளுக்கான பதில்களில் 3 கேள்விகளுக்கான பதில்கள் பார்த்தாச்சு. 4வது கேள்விக்கான பதிலையும் பார்த்தோம். 4வது கேள்வி என்ன அப்படின்னா, எல்லாத்தையுமே அனுபவித்து தீத்தாதான வைராக்கியம் வரும், இப்படியாக கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு நம்ம என்ன பதில் பார்த்தோம் அப்படின்னா, டீ, காஃபி, இட்லி, தோசை இதெல்லாம் டன்னாக லிட்டராக குடிச்சிருக்கோம், சாப்பிட்ருக்கோம். இருந்துமே நமக்கு அது மேலே வைராக்கியம் வரல. அப்போ அனுபவித்து தீக்கிறதுனால நமக்கு வைராக்கியம் வராது அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இது சம்மந்தமாக மகாபாரத கதை ஒன்று பார்க்க போகிறோம். இதில் நம்ம இப்போ பார்த்த இந்த 4வது கேள்விக்கான பதிலும் வரும். அப்புறம் சாதாரணமாக இந்த விருப்பு வெறுப்பு இருந்ததுன்னா அது நம்மளை எங்கெல்லாம் கொண்டு போகும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். யயாதி அப்படிங்கிற ஒரு மன்னன், அந்த மன்னருடைய மனைவி பெயர் தேவயானி. ஃபஸ்ட் அந்த தேவயானி கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த தேவயானி யார் அப்படின்னா, சுக்ராச்சாரியார் அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியார். இவர் அசுரக்குல குரு, அப்புறம் தேவர்களுடைய குரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர் பிரகஸ்பதி. இந்த பிரகஸ்பதி சுக்ராச்சாரியாருடைய ஸ்டூடெண்ட்டு தான். ஆனால் 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை, 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. இவர் தேவர்களுக்கு குருவாக இருக்கார். இவர் சுக்ராச்சாரியார் இவங்களுக்கு அசுரர்களுக்கு குருவாக இருக்கார். இப்போ இந்த அசுரர்களுடைய டீம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த சுக்ராச்சாரியாருக்கு ஒரு மந்திரம் தெரியும், சிரஞ்சீவி மந்திரம். இந்த அசுரர்கள் யாராச்சும் இறந்துட்டாங்க அப்படின்னா இவர் அந்த மந்திரத்தை சொல்லி உயிரோட கொண்டு வந்துடுவார். இப்படி பண்ணிட்டு இருந்ததுனால தேவர்களுடைய டீம் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. அப்புறம் இவங்க என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா, எப்படியாச்சும் சுக்ராச்சாரியார்கிட்ட போய் இந்த மந்திரத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சுக்ராச்சாரியாருக்கு பொண்ணு இருக்கிற மாதிரி பிரகஸ்பதிக்கு கசன் அப்படிங்கிற ஒரு பையன். அந்த பையன் ரொம்ப அழகாமா, பேரழகு. அந்த அழகை பார்த்து அவங்க அப்பாவே ரொம்ப பொத்தி பொத்தி வளர்த்தாராம்மா. என்னோட பையன் மாதிரி ஒரு அழகு இந்த உலகத்திலே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்க்குறவங்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்களாமா. இப்போ அப்படிப்பட்ட அந்த மகன், அவனை நம்ம அங்கே அனுப்பணும் அப்படின்னா அவன் கற்றுக்கிட்டு வருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த காலத்தில் நம்மளை மாதிரியெல்லாம் பொய் சொல்லிட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க. அப்போ இவர் கசன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அங்கே போனால் நான் பிரகஸ்பதியினுடைய பையன் அப்படின்னு சொல்லி தான் நான் போவேன், உண்மையை தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் இவரும் ஒத்துக்கிறார். ஏன்னா சுக்ராச்சாரியார் நல்ல டீச்சர். ஒரு ஸ்டூடெண்ட் நீ எனக்கு எங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் போய் நின்னாங்க அப்படின்னா கற்றுக் கொடுக்காம இருக்க மாட்டார். அதனால் அவர் ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்குவார். இப்போ இவரும் போகிறாரு, அவரும் ஏற்றுக்கிறார். ஏற்றுக்கிட்டு அவர் சொல்லிக் கொடுக்குறார். இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்கல, மற்றது எல்லாமே கற்றுக்கிட்டாச்சு. இப்போ இதுக்கிடையில் தேவயானி கசனை மீட் பண்ணியாச்சு. மீட் பண்ணதுமே லவ். இப்போ இதில் என்னென்னா எல்லாருக்குமே தெரியுது, சாதாரணமாக அந்த தேவயானியும் சாதாரண பொண்ணு இல்லை, அந்த பொண்ணு பேரழகி, இன்னும் நல்ல வீரமான பெண் வேற. நல்ல புலிக்குட்டியெல்லாம் வளர்த்திட்டு இருப்பாளாமா. அந்த அளவுக்கு வீரமான ஒரு பெண், நல்ல சிறந்த புத்திசாலி, அறிவாளி, எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி இவன் மேலே அஃபெக்ஷன் ஆயிருக்கு, காதல் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அது அவங்க பெருசாக ஒன்றும் கேர் பண்ணிக்கல, ஏன்னா அந்த ஏஜில் வரக்கூடிய விஷயம்தான் அப்படின்னு சொல்லி அவங்க அதை விட்டுட்டாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அசுரர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த அசுரர்களுக்குள்ள அடிக்கடி அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இந்த பிரகஸ்பதியினுடைய பையன் இந்த இடத்துல வந்திருக்கான், இவனை இவர் சேர்த்து வச்சிருக்காரு, இதனால நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்றது, அவனை தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஐடியா பண்றாங்க. அப்புறம் இருக்கிற இடத்துக்கு போய் அவனை கொன்று நரிக்கோ இல்லை ஓனாய்க்கோ ஃபுல்லாக கண்டந்துடமாக வெட்டி அது போட்டுறாங்க. இப்போ இதை அவள் பார்க்கல, தேவயானி யாருமே பார்க்கல. ஆனால் கசன் இந்நேரம் இங்கே இருக்கணுமே, எங்கே காணோம் அப்படின்னு சொல்லி அவன் மனசு பரிதவிக்குது. அப்புறம் அப்பா கிட்ட போய் சொல்கிறா, இந்த மாதிரி கசனை காணோம், அவன்
எந்தெந்த நேரம் எப்படி இருப்பாங்கிறது எனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பா அவனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அழுது புலம்பி எப்படியாச்சும் அவனை வந்து உயிரோட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல. இப்போ அவர் வந்து ஞான திருஷ்டியில பார்க்கும்போது அவருக்கு தெரியுது அந்த சாப்பிட்ட அந்த உடல் பகுதி ஜீரணமாகாம ஒரு வயிற்றுக்குள்ள மட்டும் இருக்கு. அதை வந்து இந்த மந்திரம் சொன்னா உயிரோட கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டார். இப்போ வந்துட்டான். இப்போ இவங்களுக்கு ஒரு அட்டம்ப்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்புறம் விடுவாங்களா? மறுபடியும் கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? மறுபடியும் கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணி மறுபடியும் வந்துட்டு இவ போய் அழுது புலம்பி மறுபடியும் வந்துட்டு உயிரோட கொண்டு வந்துட்டார். இப்போ 3வது தடவை என்ன பண்றாங்க அப்படின்னா, அவனை எரிச்சு சாம்பலாக்கி அந்த சாம்பலை தண்ணிக்குள்ள கலந்து அந்த தண்ணியை வந்துட்டு சுக்கராச்சாரியரை குடிக்க வச்சிடறாங்க. இப்போ குடிச்சதுமே உள்ள சாம்பல் இருக்குது. இப்போ மறுபடியும் போய் அழுகிறா. அழுகும்போது அவர் வந்து அவன் வந்து என் வயிற்றுக்குள்ளதான் இருக்கிறான். இப்போ வந்து என்னன்னா, மந்திரம் சொல்லி அவனை வந்து நான் உயிரோட வர வைக்க முடியும், ஆனா என் வயிற்றை கிழிச்சிட்டு தான் அவன் வெளியே வருவான், நான் போயிடுவேன், உனக்கு அவன் வேணுமா நான் வேணுமா இப்படி வந்து கேட்குறான். இப்போ என்ன சொல்ல முடியும் அந்த பொண்ணால? அப்புறம் வந்து இவரே யோசிச்சு ஒன்று சொல்றாரு, இந்த மந்திரம் வந்து கத்துக்கிறதுக்கு தகுதியான ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த கசன் தான். நான் என்ன பண்ணிக்கிறேன், அவனுக்கு கற்றுக் கொடுத்துட்றேன். அவனுக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் இது பொண்ணுக்கு கூட கற்றுக் கொடுக்கல, ஸ்டூடெண்ட்டுக்கு இவனுக்கு தான் கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நான் கற்றுக் கொடுத்துட்றேன். அவன் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த மந்திரத்தை சொல்லி என்ன வந்து உயிரோட எழுப்பிடுவான், இது உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொன்னதுமே அப்புறம் மந்திரம் சொல்லி எல்லாம் வந்தாச்சு. இப்போ கசனும் வந்துட்டான், அப்பாவும் இருக்கார். இப்போ கசனை பார்த்ததுமே இவளுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? 3 தடவை வந்து உயிர் பொழைச்சி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது கசன் என்ன பண்ணுவான், அவன் வந்து வந்த காரியத்தை முடிச்சாச்சு, அவன் வந்து மந்திரத்தை கற்றுக்கிறதுக்கு தான் வந்தான், இப்போ கற்றுக்கிட்டாச்சு. இவ வந்து போய் லவ்வை சொல்கிறதுக்கு போகும்போது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்கள் அப்பா வயிற்றுலேருந்து நான் வந்திருக்கேன், அப்போது உங்கள் அப்பா எனக்கும் அப்பா தானே, அப்போ நீ என்னுடைய சகோதரி, என்னோட சகோதரியை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கழட்டி விட்டு போயிட்டான். லவ் ஃபெயிலியரு தேவயானிக்கு. இப்படி துரோகம் பண்ணிட்டானே. மறுபடியும் போய் அழுகிறா, நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. கிளம்பும்போது அந்த அசுரர்களுடைய குரு இல்லை, அசுரர்களுக்கான ராஜா, அவர் வந்து என்னதான் அசுரராக இருந்தாலுமே டீச்சர்ஸை வந்து அசுரர்களும் மதிப்பாங்க, நம்மளை மாதிரி கிடையாது. டீச்சர்ஸை வந்து இன்ஃபேக்ட் துரியோதனன் கூட வந்துட்டு அவனுடைய டீச்சரான பரசுராமரை வந்து மதிப்பான். இப்போ டீச்சர்ஸுக்கு அவ்வளோ மரியாதை இருந்துச்சு. அப்போது இந்த அசுரனும் வந்துட்டு என்னுடைய குலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இவர் நல்லா இருக்கணும், நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் பொண்ணு என் பசங்க யார் என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னுடைய குலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இவர் இப்படிப்பட்ட ஒரு குரு கிடைக்கவே மாட்டார், நமக்கு கிடைச்சிருக்கிற மாதிரி ஒரு குரு, அந்த மாதிரி ஒரு குரு வந்து கிடைக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அந்த குரு மேலே அவ்வளோ மரியாதை வச்சிருக்கார். அப்போ அவர்கிட்ட போய் இவர் நிற்கிறார், அசுரக்குல ராஜா கிட்ட போய் அசுரக்குல குரு போய் நிற்கிறார். அப்போ நின்னதுமே அவர் வந்து ஏற்கனவே குரு மேலே நல்ல மரியாதை வச்சிருக்காரு இல்லையா, அதனால வந்து நல்லபடியாக வரவேற்று அவர் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்கார். இப்போ இந்த அம்மா வந்து லவ் ஃபெயிலியரோட வந்திருக்கு. இந்த ராஜாவுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் வந்து சர்மிஷ்டை அப்படின்னு பேர். இந்த தேவயானி வந்துட்டு கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, எல்லாம் செட்டு சேர்ந்துட்டு இந்த சர்மிஷ்டை ஏற்கனவே லவ் ஃபெயிலியர் கொஞ்சம் வெக்ஸ் ஆகிருப்பா இல்லையா, அதனால அதெல்லாம் மறக்கணுங்கிறதுனால அந்த சர்மிஷ்டையை வந்து அடிக்கடி கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பா. இவங்க சும்மா சாதாரணமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிக்கும் போது நம்ம சாதாரணமாக கிண்டல் பண்ணி பேசிக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவ வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கிறா. யாருன்னா சர்மிஷ்டை சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு டைமும் கோச்சுக்கிறா. அப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, குளிக்கிறதுக்காக போகிறாங்க. குளிக்க போகும்போது அங்கே வந்துட்டு இருட்டுற மாதிரி ஆகுது. உடனே வந்துட்டு அவசரமாக ட்ரெஸ் எடுத்து போடும்போது இந்த சர்மிஷ்டை என்ன பண்ணிட்டா, இந்த பொண்ணுடைய ட்ரெஸ் எடுத்து மாற்றி போட்டா. என்ன நீ ஒரு ராஜாவுடைய பொண்ணு, உனக்கு இது கூட தெரியாதா, ஏற்கனவே வந்து இப்படி தான் உனக்கு ஒன்றுமே தெரியாது இப்படியே வந்து சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ இந்த மாதிரி வந்து நடந்ததுமே அந்த இடத்துல வந்து அவளால் வந்து பொறுத்துக்க முடியல, இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லி, என்ன தைரியம் இருந்தால் அடிக்கடி என்ன நீ கிண்டல் பண்ணிட்டு இருப்ப, ஒரு ராஜாவுடைய பொண்ணுங்கிற மரியாதை இல்லாமல் அண்டி பொழைக்க வந்தவங்க நீங்கள், உங்கள் அப்பா ஒரு முனிவர், பிச்சை எடுத்து சாப்பிட்றவங்க, எங்கள் சாப்பாட்டை சாப்பிட்டு உங்களுக்கு இவ்வளோ திமிரா அப்படின்னு சொல்லி எட்டி உதைக்கிறா. கிணத்துக்குள்ளே போய் விழுந்துட்டா தேவயானி. இப்போ தேவயானி கிணத்துக்குள்ளே இருக்கிறா. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் அதிதிகளை வந்து இப்படி பண்ணக்கூடாது. அந்த காலத்தில் வந்து அதிதி தேவோபவ அப்படிங்கிற ஒரு மந்திரம் எல்லாருக்குமே தெரியும். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெளியே போய் சொல்லணுமாமா, யாராச்சும் சாப்பிட்றதுக்கு இருந்தால் வாங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி 3 தடவை கேட்கணுமாமா.
இந்த காலம் மாதிரி கிடையாது. எல்லாத்துலேயுமே வந்து அந்த காலம் நல்லா பெஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. இந்த காலத்தில் வந்து நம்ம எல்லாம் சாப்பிட்டது போக மிச்சம் மீதி ஏதாச்சும் இருந்தால் அதுவும் வந்து நம்ம யோசிச்சுக்குவோம் கொடுக்கறதா வேண்டாமான்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம வந்து நமக்கு வேண்டியது நம்மளை விட இன்னும் பெட்டராக அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அந்த மாதிரி அதிதிகளுக்கு வந்துட்டு நம்ம வரவேற்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அதிதியை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவும் வந்து அவள் கேட்கல, வந்து இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு அவள் பாட்டுக்கு வந்துட்டு கேஷுவலாக எப்பயும் போல் இருக்கிறா. இப்போ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ராஜா, அங்கே தான் ஹீரோ யார், யயாதி, அங்கே என்டர் ஆகுறாரு. இப்போ கிணத்துக்குள்ளே யாரோ இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு பார்த்து இந்த அம்மாவுக்கு வந்திருக்கு. அப்புறம் கையை பிடிச்சி தூக்கி விடுறாரு. அப்புறம் தூக்கி விட்டதுமே அவன் வந்து பேரழகி. அதை பார்த்ததுமே இவனுக்கு வந்து இவ்வளோ அழகியா அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து தோணுது. அப்புறம் இவன் வந்து நீ என்னுடைய கரத்தை பிடிச்சி நீ வந்து என்னை தூக்கிட்ட, அதனால நீ தான் என்னுடைய கணவன், நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், நீ யதிதிங்கிற யயாதி தானே. அந்த பொண்ணுக்கு வந்து பாரத நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசர்களையும் தெரியும், அந்த அளவுக்கு புத்திசாலி. அப்போது எல்லாத்தையும் பார்த்து இது யயாதி அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்றான். இப்போ நீ யயாதி தானே, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்புறம் என்னம்மா திடீர்னு வந்து இப்படி கிணத்துலேருந்து நான் வந்து பிடிச்சி உன்னை தூக்கி விட்டதுக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன், இது பண்ணலாமா வேண்டாமா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல, என்ன முறை வருதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல, உங்கள் அப்பா வரட்டும் விசாரித்து பேசி வையி, நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அப்புறம் இவன் வந்து உட்காந்துருக்கா சந்திரமுகி மாதிரி. அப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து தேடிட்டு இருந்திருப்பார் இல்லையா. இப்போ தேடிட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கும் வந்து பார்த்துட்றாரு. பார்க்கும்போது என்ன பொண்ணு இந்த நிலைமையில இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது அவன் வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறான். இப்போ சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறா, இப்போ வந்து இவர் வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட் தானே, ராஜா வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட் தானே, எனக்கு இவ்வளோ பெரிய அவமானம் நடந்திருக்கு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சர்மிஷ்டையை வந்து என்னுடைய அடிமையாக நான் கூட்டிகிட்டு போகணும், இந்த யயாதி அப்படிங்கிற ராஜாவை நான் கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே ராணியாக நான் இருக்கணும், அங்கே நான் ராணியாக இருக்கணும், அந்த இடத்துல இவன் எனக்கு அடிமையாக இருக்கணும், இதை வந்து நீங்கள் எனக்கு நிறைவேற்றி கொடுங்க. அப்போது அழுது புலம்பி இதே தான். இதுலேருந்து என்ன தெரியுது, ராகத்வேஷம் ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் மாற்றும். இது வரைக்கும் அவள் வந்து நிம்மதியாக இருந்தா, இது வரைக்கும் அவள் அனுபவித்த ஒவ்வொரு விஷயமும் அடம் பிடிச்சி வாங்கின எல்லாமே வந்து அவளுக்கு நிம்மதியே கொடுக்கல. இப்போ வந்து இது நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு இவன் நினைக்கிறா. இது என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இவர் வந்து பொண்ணு இப்படி இருக்கிறா, நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட போய் இப்படி சொன்னால் அவன் ஸ்டூடெண்ட் வந்து ஒத்துக்குவான், ஏன்னா நல்ல ஸ்டூடெண்ட்டு, அசுரனாக இருந்தாலுமே நல்ல ஸ்டூடெண்ட்டு. அப்புறம் போய் கேட்டதுமே அவனும் ஒத்துக்கிட்டான். அப்புறம் இவளும் போய் யயாத்தியை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் இவளையும் அடிமையாக கூட்டிகிட்டு போயாச்சு. அப்புறம் இவ வந்து ராஜா வந்து யயாத்தியாக இருந்தாலுமே மொத்த கண்ட்ரோலும் வந்துட்டு தேவயானி தான். அந்த மாதிரி இந்த லேடிக்கு தான் வந்து ஃபுல் பவர். இப்படி வந்து நாட்கள் போயிட்டு இருக்கு. இவ வந்து எல்லாமே வந்து நம்ம பார்வைக்கு உட்பட்டு தான் நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா. இப்போ இந்த பணிப்பெண்கள் இவங்கெல்லாம் வந்து ராஜாவை பார்க்கறது அப்படிங்கிறது வந்து அடிக்கடியெல்லாம் பார்க்க முடியாது இல்லையா. இப்போ இவ வேற அடிமை, யாரு, சர்மிஷ்டை வந்து அடிமை. ஒரு நாள் ராஜாவை பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கிறது அமையுது. அப்படி அமையும் போது அந்த சூழ்நிலையில அவ வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. சொன்னதுமே வந்துட்டு இவன் பெண்களை பார்த்தா மயங்கக்கூடியவன் யயாதி. இப்போ இவளை பார்த்ததுமே வந்துட்டு இதையவே வந்துட்டு அவன் வந்து அட்வான்டேஜாக எடுத்துட்டு அவன் கூட வந்து ரகசியமாக குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடறான். இவங்க ஃபேமிலி தனியாக வந்து போயிட்டு இருக்குது. இப்போ இது வந்து யாருக்கு தெரியல, தேவயானிக்கு தெரியல. இப்போ தேவயானிக்கு வந்து கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க, 2 பசங்க. இந்த சர்மிஷ்டைக்கு வந்துட்டு 3 பசங்க, தேவயானிக்கு 2, சர்மிஷ்டைக்கு வந்து 3 பசங்க இருக்காங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நாள் இந்த சர்மிஷ்டையை அடிக்கடியெல்லாம் வந்துட்டு கூப்பிட்டு பணி இதெல்லாம் செய்ய சொல்றது இல்லை, எந்த வேலையும் செய்ய சொல்றது இல்லை. ஒரு நாள் வந்து யதார்த்தமாக வந்து கூப்பிட்டு வேலை செய்ய சொல்லும்போது அவன் வந்து ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு போறா. இதை பார்த்ததுமே என்ன இது வந்து ஒரு அடிமை வந்து இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாளே, என்னமோ சம்திங் ராங் அப்படிங்கிறத இவ புரிஞ்சுக்கிறா. இப்போ கூட இருக்கிறவகிட்ட கேட்கும்போது இல்லை அவள் கேஷுவலாக தான் போயிருப்பா, இல்லை என்னமோ ஒன்று மிஸ் ஆகுது, இவ வந்து என்னை பார்த்து உன்னை நான் ஜெயிச்சிட்டேன் பாருங்கிற மாதிரி ஒரு தோரணியில் வந்து அவள் போறா அப்படின்னு சொல்லி அவள் வந்து யோசிச்சு அவள் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகும்போது அங்கே போய் பார்த்தா 3 பசங்க இருக்கிறாங்க. அந்த 3 பசங்களில் ஒரு பையன் யயாத்தி மாதிரியே இருக்கான். இதை பார்த்ததுமே அவளுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிருச்சு. அதாவது சுற்றி நடந்தது என்னங்கிறது தெரிஞ்சது, ஆனால் தான் பக்கத்தில் என்ன நடந்ததுங்கிறத கோட்டை விட்டா. இதுக்கப்புறம் என்ன மறுபடியும் விரக்தி, மறுபடியும் என்ன பண்ணுறான்னா அழுதுட்டு போய் அவங்க அப்பாட்ட சொல்கிறா.
அவங்க அப்பா என்ன பண்றாரு, என் பொண்ணை வந்து நீ இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்ட, அதனால வந்துட்டு நீ வந்து உன்னுடைய இளமையை இழந்து நீ வந்து முதுமையை அடைவாய் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுறாரு. இப்போ முதுமையை அடைஞ்ச உடனே இவருக்கு வந்து ஏற்கனவே இவர் வந்து பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் வீக்கு. இப்போ அப்படி இருக்கும்போது முதுமையில இருந்தா அவருக்கு வந்து எப்படி அதை அனுபவிக்க முடியும்? அப்புறம் இவர் வந்து தன்னுடைய பசங்க கிட்ட வந்து கேட்டு பார்க்கலாம், நான் வந்து இன்னும் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, நீங்க வந்து உங்களுடைய இளமையை எனக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம், அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, சாப விமோக்ஷனம் என்ன சொல்றாருன்னா, மற்றவங்க கிட்ட நீ வாங்கிக்கலாம், உன்னுடைய இளமையை வந்து நீ மற்றவங்க கிட்ட இருந்து அவங்களுடைய இளமையை நீ வந்து வாங்கிட்டு உன்னுடைய முதுமையை அவங்களுக்கு கொடுக்கலாம், அந்த மாதிரி யாராச்சும் சம்மதிச்சா நீ வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து பசங்க கிட்ட போய் அப்ரோச் பண்றாரு. ஒவ்வொரு பையனா கேட்கும்போது எவனாச்சும் இது விட்டு கொடுப்பானா? யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, இளமையை ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ எல்லா பசங்களும் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. கடைசியில் அஞ்சாவது பையன் வந்து ஒத்துக்கிறான், உங்களுடைய முதுமை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு இளமையை கொடுத்துறான். இந்த அஞ்சாவது பையன் வந்து சர்மிஷ்டியோட பையன். இதை கேள்விப்பட்டா சர்மிஷ்டி சும்மா இருப்பாளா? ரெண்டு பேருக்கும் விரக்தி, தேவயானிக்கும் சரி சர்மிஷ்டிக்கும் சரி, ரெண்டு பேரும் போய் தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவன் வந்து கிளம்பிட்டான், யாரு? யயாதி. இப்போ இந்த நிலைமையில இந்த யயாத்தியினுடைய அஞ்சாவது பையன் இருக்கான் இல்லையா, கடைசி பையன், இந்த பையன் வந்து முதுமை அடைஞ்சிருந்தாலுமே ராஜாவா இருந்து சிறப்பாக ஆட்சி செஞ்சு அந்த பரம்பரையில வரக்கூடியவங்க தான் வந்துட்டு பஞ்சபாண்டவர்கள். இப்போ இதுக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னா, இந்த யயாதி மன்னன் வந்து அனுபவிக்கிறதெல்லாம் அனுபவிச்சுட்டு கடைசியில வந்துட்டு அவன் பையன்கிட்ட வந்து சொல்றாரு, நான் ஒரு விஷயம் தப்பா புரிஞ்சு வச்சிருந்தேன். என்னன்னா, ஒரு விஷயத்த வந்து ஃபுல்லா அனுபவிச்சு தீர்த்துட்டா அதுல இருக்கக்கூடிய ஆசையானது போயிரும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அனுபவிக்க ஆசை அதிகமாயிட்டு இருக்குங்கிறத எனக்கு அனுபவிக்கும் போது தான் புரிஞ்சது. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேங்கிறத எனக்கு இப்பதான் புரிஞ்சுது அப்படிங்கிறத சொல்லி, நீ வந்து உன்னுடைய முதுமை எனக்கு கொடுத்துட்டு என்கிட்ட இருக்கக்கூடிய உன்னோட இளமையை நான் உனக்கு திருப்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்து அது அந்த கதை வந்து அதோட முடியுது. அதுக்கப்புறம் அதுல இருந்து வரக்கூடியவங்க தான் வந்து பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மகாபாரத கதையை வந்து பார்க்குறோம். இப்போ இது மாதிரி இந்த மகாபாரத கதையில இது வந்து ஒரு கிளை கதையாக இருக்கு. ஒவ்வொரு கதையிலையும் நம்ம ஒவ்வொரு விஷயம், இப்போ நமக்கு தெரிஞ்சு வந்து மேலோட்டமா இந்த தேவயானியோடது பார்க்கும்போது இந்த விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டு நம்ம வந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் இது வந்து நமக்கு வந்து கண்டிப்பா சந்தோஷத்தை கொடுக்காது, நம்ம வந்து நிம்மதி இல்லாம அலைய விடும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்குறோம். இந்த படையப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மூவி வந்துச்சு, ரீரிலீஸ் ஆயிருக்கு இப்போ. நீலாம்பரி கேரக்டர், அந்த கேரக்டர் நான் பார்க்கும்போதெல்லாம் யோசிப்பேன், சின்ன வயசு கடைசி வரைக்கும் நிம்மதியே இல்லாம சாகிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். அந்த கேரக்டர் எவ்வளவுதான் கெத்தா இருந்தாலும் எந்த அளவுக்கு அது ரசிக்கிற மாதிரி இருந்தாலுமே அந்த கேரக்டர் வந்து உண்மையாலுமே வந்து இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா நம்ம நினைச்சோம் அப்படின்னா நிம்மதி இல்லாத வாழ்க்கை கடைசி வரைக்கும். அந்த மாதிரி தான் தேவயானிக்கும் கிட்டத்தட்ட இருந்தது அப்படி பார்க்குறோம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவிச்சு தீக்கிறதுனால வந்து நமக்கு வைராக்கியம் வந்துராது அப்படிங்கிறதும் நம்ம இந்த கதையில இருந்து தெரிஞ்சுக்கிறோம் யயாதி மூலமா. சரி, இதோட 4வது கேள்விக்கான பதிலை வந்து நம்ம நிறைவு செய்கிறோம். அடுத்தது 5வது வந்துட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா, சில விஷயங்கள் நமக்கு இன்பத்தை கொடுக்கும், ஆனால் கடைசியில் அது துயரத்தையும் கொடுக்கும். ஆனால் அந்த துயரம் எல்லாருக்கும் வந்துடுறது இல்லையே அப்படின்னு பார்த்தோம். உதாரணத்துக்கு சிகரெட் உதாரணம் பார்த்தோம். சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு புற்றுநோய் வரும், ஆனால் சிகரெட் பிடிக்கிறவங்க எல்லாருமே புற்றுநோயால் சாகிறதில்ல. சில பேர் வந்து இந்த தண்ணி அடிக்கிறவங்கலாம் வந்துட்டு எங்களால் தான் கவர்மெண்ட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் மட்டும் தண்ணி அடிக்கலைன்னா கவர்மெண்ட் இன்னைக்கு வந்து நிலையாக இருக்குமா? அப்போ கவர்மெண்ட் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணமே நாங்கள் தான், இப்படியெல்லாம் வந்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, நீ வந்து இதை இன்பம் நினச்சிட்டு இருக்கிறப்பா, உண்மையிலேயே நீ எதை இன்பம் அப்படின்னு சொல்லி நீ சொல்கிறையோ அது எல்லாமே உனக்கு நிறைவை கொடுக்கல, நிறைவின்மையை தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறோம். எப்படின்னா, இப்போ ஒரு லட்டு சாப்பிட்றோம், லட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்கா? சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தீந்து போச்சா? அது நிறைவை கொடுத்துருந்ததுன்னா நிறைவாக இருக்கணுமே, நிறைவு இல்லையே, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் சாப்பிடணும்னு தோணும், ஒரு ஏக்கம் வரும் இல்லையா? அப்போது அது நமக்கு நிறைவின்மையை தானே கொடுத்துட்டு போயிருக்கு. இது முதல் விஷயம். அடுத்தது, நமக்கு இது மாதிரியான விஷயங்கள் இன்பத்தை கொடுக்கறதாக இருந்தாலுமே நம்ம அனுபவிக்கக்கூடிய அத்தனை துயரங்களுக்கும் காரணமாக இருந்தது இது மாதிரியான ஒரு இன்பமாகத்தான் இருக்கும். அதனால நம்முடைய இன்ப நாட்டம் தான் துயரத்துக்கு காரணம், இதை தெரிஞ்சுக்கணும். 3வது மிக முக்கியமானது என்னன்னா, சுதந்திரமா இருக்கிறது நல்லதா
அது சந்தோஷத்தை கொடுக்குமா? அடிமைப்பட்டு கிடக்கிறது சந்தோஷத்தை கொடுக்குமா? சில பேருக்கு வந்து அடிமைப்பட்டு கிடக்கிறதுலையும் சந்தோஷம். பிரிட்டிஷுக்கு அடிமையா இருக்கிறது அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. அடிமையா இருந்தது நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சொல்றது இவங்களை எல்லாம்? அடிமைத்தனத்துல சந்தோஷப்பட்டு பழகிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து அடிமைத்தனம் சந்தோஷமா, சுதந்திரம் சந்தோஷமா? சுதந்திரம் தானே சந்தோஷம். அப்போ என்னுடைய சுதந்திரத்தை இழந்துட்டு நான் இது மாதிரியான இன்பங்களை அனுபவிக்கிறது வந்து எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். இப்போ மறுபடியும் நம்ம ரிப்பீட் பண்றோம். என்ன சொல்றோம்? உனக்கு விவேகம் வந்ததா நீ நினைச்சிட்டு இருக்க, உனக்கு இன்னும் விவேகம் வரல அப்படின்னு சொல்லி இந்த 5 கேள்விகளுக்கான பதிலை வந்து நம்ம நிறைவு செய்யறோம். இப்ப நம்ம சூத்திரத்துக்குள்ள போலாம். பதஞ்சலி முனிவர் என்ன சொல்றார், வைராகியம் பத்தி பதஞ்சலி முனிவர் என்ன சொல்றார் அப்படிங்கிறத பார்க்கலாம். 15வது சூத்திரம். இந்த ஸ்லைட்ல வந்து பிரிக்காம சூத்திரம் வந்து வரிசையா அப்படியே வந்து பிரிக்காம போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பதம் பிரிச்சு கீழே வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்கம் இருக்கும். திருஷ்ட அனுஷ்ரவிக்க அப்படின்னு சொல்லி படிக்கணும். திருஷ்டானுஷ்ரவிக்க அப்படின்னு சொல்லி வரும். திருஷ்ட அனுஷ்ரவிக்க விஷய வித்ருஷ்ணஸ்ய வசீகார சம்ஞா வைராகியம். திருஷ்ட அனுஷ்ரவிக்க, இது சேர்த்து படிக்கும்போது திருஷ்டானுஷ்ரவிக்க அப்படின்னு சொல்லி வரும். திருஷ்ட அனுஷ்ரவிக்க விஷய வித்ருஷ்ணஸ்ய வசீகார சம்ஞா வைராக்கியம். இப்போ திருஷ்ட, இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா பார்த்த விஷயங்கள், திருஷ்டி அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றோம் இல்லையா. இந்த திருஷ்ட அனுஷ்ரவிக்க விஷய, திருஷ்ட விஷய அனுஷ்ரவிக்க விஷயங்கிறத தான் வந்து திருஷ்ட அனுஷ்ரவிக்க விஷய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருஷ்ட விஷய அப்படிங்கிறது வந்து பார்த்த விஷயங்களில். அடுத்தது அனுஷ்ரவிக்க விஷய அப்படின்னா கேட்ட விஷயங்களில். இந்த பார்த்த விஷயங்களில் அப்படின்னா ஐம்புலன்களாலும் பார்த்த விஷயங்கள். நம்ம வந்து பார்த்த அப்படின்னா உடனே கண்ணுக்கு போயிடுவோம். கண்ணால பார்த்த விஷயங்கள் அப்படின்னு நினைச்சுக்குவோம். கண்ணு மட்டும் கிடையாது, காதால கேட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தொட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, முகர்ந்து பார்த்தேன், இப்படி தானே சொல்றோம். அப்ப ஐம்புலன்களால நம்ம அனுபவித்த இன்பம் தரக்கூடிய எல்லா விஷயங்கள் அது அனுஷ்ரவிக்க விஷயம் அப்படின்னா கேட்ட விஷயங்கள். இங்க கேட்ட விஷயம் அப்படின்னா வந்துட்டு காதால கேட்ட விஷயம், அதாவது சவுண்டு அந்த மாதிரி எடுத்துக்கூடாது. ஒருத்தங்க சொல்லி கேட்ட விஷயம். இது என்ன அப்படின்னா சாஸ்திரங்கள்ல வந்து நம்ம சில விஷயங்கள் கேட்டிருப்போம். சொர்க்கம், சில விஷயங்கள் இன்பம் தரக்கூடிய சில யாகங்கள் எல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். நான் வந்து சின்ன வயசுல எங்க அப்பா வந்து ஒரு புக் வச்சிருந்தாரு. அந்த புக்ல வந்து நோய்கள் பத்தின குறிப்புகள் இருந்தது. அதுல மனம் சம்பந்தப்பட்ட நோய்கள், அதுல வந்து நிறைய நோய்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. இத்தனை நோய் இருக்கான்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதுல ஒரு நோய் வந்து போட்டிருந்தது, மோட்சம் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம், சொர்க்கம் கிடைக்காதோ என்ற ஏக்கம். இப்படியெல்லாம் வந்துட்டு மனநோய் இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு இன்னும் வித்தியாசமா நிறைய போட்டிருந்தது. அதுல எனக்கு இப்போ வரைக்கும் நல்லா ஞாபகம் இருக்கிறது இதுதான். இப்படியுமா ஏங்குவாங்கங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இது மாதிரியான விஷயங்கள், இதுதான் வந்து அனுஷ்ரவிக்க விஷய. அடுத்தது வித்ருஷ்ணஸ்ய. வித்ருஷ்ணஸ்ய அப்படின்னா வந்து தாகம் அல்லது ஏக்கம் இல்லாதிருத்தல். இங்க தாகம் இல்லாதிருத்தல் அப்படின்னு சொல்லி, இப்போ தாகம்னா அந்த தண்ணி தாகம்னு நினைச்சிட போறாங்க, அதனால வந்து ஏக்கம் இல்லாதிருத்தல் அப்படின்னு சொல்லி சொல்ற. தாகம் அல்லது ஏக்கம் இல்லாதிருத்தல், தவிப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வசீகார. இந்த வசீகார அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் வந்துட்டு நம்ம வந்து விரிவா பார்க்க போறோம். ஏன்னா இதுதான் வந்து முக்கியமான வார்த்தை. இதைத்தான் சொல்றாரு, இதைத்தான் வைராக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வசீகார சம்ஞா வைராக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த வசீகாரக அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, விஷயம் இருக்கும் போதே அதில் வசப்படாமல் பற்றின்றி இருத்தல். அதுதான் வந்து வசீகாரம். இது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். சம்ஞா வைராக்கியம். சம்ஞா வைராக்கியம்னா என்பதே வைராக்கியம். இப்போ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, பார்த்த விஷயங்களில், கேட்டு தெரிந்து கொண்ட விஷயங்களில் தாகம் அல்லது ஏக்கம் இல்லாமல் இருத்தல். எப்போ அப்படின்னா, அந்த விஷயம் இருந்தாலுமே, நம்ம பக்கத்தில் அந்த விஷயங்கள் இருந்தாலுமே அதில் பற்றின்றி தவிப்பு ஏக்கம் எதுவும் இன்றி இருத்தல். இதுவே வந்து வைராக்கியம் எனப்படுகிறது. இப்போ பதஞ்சலி முனிவர் வந்து என்ன பண்றார் அப்படின்னா, வைராக்கியத்தை வந்து 2ஆ பிரிச்சுக்கிறார். 2 விதமான வைராக்கியம் வந்து சொல்றார். ஒன்று பர வைராக்கியம், இன்னொன்று அபர வைராக்கியம். இந்த அபர வைராக்கியம் அப்படிங்கிறது வந்து கீழான வைராக்கியம். கீழான அப்படின்னா மோசமான நினைச்சிடக்கூடாது. கீழான அப்படின்னா வந்துட்டு ஆரம்ப நிலை. இப்போ வந்து 10 படி இருக்கு அப்படின்னா முதல் படி வந்து கீழ்நிலையில இருக்கக்கூடியது. அந்த மாதிரி வந்துட்டு அபர வைராக்கியம்ங்கிறது அந்த மாதிரி கீழானது. அப்போ இந்த கீழான நிலையை தாண்டி தான் நம்மளால வந்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு வர முடியும். அப்போ அந்த அபர வைராக்கியத்தை தாண்டி தான் நம்ம வந்து பர வைராக்கியத்துக்கு வர முடியும். டைரக்டா பர வைராக்கியத்துக்கு நம்மளால போக முடியாது. டைரக்டா எப்படி வந்து நம்ம 10 ஸ்டெப் இருக்குன்னா டைரக்டா 10வது ஸ்டெப்புக்கு போக முடியாது. அந்த மாதிரி
அப்ப இந்த சூத்திரத்துல வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அபர வைராகியத்தை பத்தின லட்சணம் என்ன அப்படிங்கிறத சொல்றார். இப்போ இதுல நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயம் வந்து வசீகாரம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. இந்த வசீகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வைராகியம் தான். இப்போ இந்த வைராகியத்துக்கு நம்ம வரணும், இந்த வைராகிய நிலையை நம்ம அடையணும் அப்படின்னா நம்ம வந்து 3 நிலைகளை வந்து கடந்திருக்கணும். இந்த வைராகியம்ங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு பிராக்டிஸ் கிடையாது. வைராகியம்ங்கிறது பயிற்சி கிடையாது. இந்த வைராகியம் வரணும் அப்படின்னா நமக்கு சில விஷயங்கள் இருக்கணும். அதுதான் விவேகம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம். அதுல நம்ம என்ன பார்த்தோம், யதார்த்தம், ஒரு பொருள், ஒரு விஷயம், நம்ம அனுபவிக்கக்கூடிய விஷயங்களில் அந்த விஷயத்தை பற்றி யதார்த்தம் என்னவோ அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை அனுபவிக்கிறது. இப்போ நம்ம கிளியரா சொல்லணும்னா பஞ்சமெத்தையில வந்து படுத்து தூங்குறத விடுறது வைராகியம் கிடையாது. பஞ்சமெத்தையில படுத்து தூங்குனாதான் எனக்கு இன்பம் சொல்லி நினைக்கிறோம் இல்லையா, அதை விடுறதுதான் வைராகியம். அந்த புத்தியை விடணும். நம்ம ராமரையே மறுபடியும் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ராமர் வந்து நாளைக்கு வந்து ராஜாவா ஆக போகிறார். இன்னைக்கு நைட்டு வந்து சொல்றாங்க நீ காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி. ஓகே அப்படின்னு பாரு. அதாவது அப்பா வாக்கு கொடுத்துட்டார். இப்ப இந்த காலமா இருந்தா என்ன நடந்திருக்கும்? ஒருத்தர் அப்பா பையன் நடத்துற நாடகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா நம்ம ஊர்லயே. அந்த மாதிரி ஒரு பதவி கிடைக்குது அப்படின்னா எப்படா கிடைக்கும்னு சொல்லி தான் காத்துட்டு இருப்பாங்க. ஆனா இவர் வந்து இப்படி சொன்னதுமே வந்துட்டு என்ன சொல்றாரு, ஓகே இப்ப நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்ப, நீங்க வாக்கு கொடுத்ததுக்கு நான் என்ன பண்றது, இது இது என்னுடைய உரிமை. அவனும் இன்னைக்கு அதான் சொல்லுவார், என்னுடைய உரிமை, ரைட்ஸ். டியூட்டிஸை மறந்துடுறாங்க. ரைட்ஸ் இது மட்டும்தான் பிடிச்சிக்கிறாங்க. அப்போ இப்படி சொன்னதுமே வந்து அவர் வந்து உடனே கிளம்புறாரு. கிளம்பி போய் எங்க படுத்திருப்பார், மறுபடியும் பஞ்சமெத்தையில படுத்திருப்பாரா? வெட்டாந்தரையில தான் படுத்திருப்பார். அவர் வந்து பஞ்சமெத்தையில படுக்கும் போது நிம்மதியா தான் இருந்தார், வெட்டாந்தரையில படுக்கும் போது நிம்மதியா தான் இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் நம்ம வைராகியம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இப்படிப்பட்ட வைராகிய நிலைக்கு நம்ம வரணும் அப்படின்னா இது வந்து எப்படிப்பட்டது, நமக்கு மனசுல வரக்கூடிய ஒரு பக்குவ நிலை. நமக்கு வந்து சாதாரணமாவே சில விஷயங்கள்ல வந்து பக்குவம் வந்திருக்கும். இப்போ நம்ம பக்கத்துல சில பேர் இருப்பாங்க, அவங்க கிட்ட வந்துட்டு ஸ்டார்டிங்ல நமக்கு தெரியாம இருக்கும். அவங்க ஏதாச்சும் நமக்கு பிடிக்காத காரியங்கள் ஏதாச்சும் ஒன்று செய்யறாங்க, இல்லை நமக்கு இரிட்டேட் ஆகுற மாதிரி ஏதாச்சும் பேசுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்க சரின்னு கேட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி பேசுறாங்க, நம்ம மறுபடியும் சொல்லி பார்ப்போம். திரும்பவும் அதே மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னா எத்தனை தடவை சொன்னாலும் இவங்க இப்படிதான் நடந்துக்க போறாங்க, நம்ம சொன்னா நமக்கு வாய் வலிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். இது என்னது, இது ஒரு விதமான பக்குவம். அப்ப அது மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நமக்கு ஒரு பக்குவ நிலையானது வரணும். அப்ப அந்த பக்குவ நிலை தான் நம்ம வைராகியம் அப்படின்னு சொல்றோம். இந்த பக்குவம்ங்கிறது வந்துட்டு அந்த பக்குவமே பிராக்டிஸ்ன்னு சொல்ல முடியாது. அந்த பக்குவத்துக்கு சில விஷயங்கள் வந்து நமக்கு உறுதுணையா இருக்குமே ஒழிய பக்குவத்தை நம்ம பிராக்டிஸ்ன்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த பக்குவ நிலைக்கு, இந்த வைராகியம் என்ற அந்த மனதினுடைய இந்த பக்குவ நிலைக்கு எது காரணமாக இருக்கிறது, எது விதையாக இருக்கிறது அப்படின்னா இந்த விவேகம். இப்ப விவேகம்னா நித்திய அனித்திய வஸ்து விவேகம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்ப இதுல என்ன சொல்றாருங்கிறத பார்த்துட்டு நம்ம அதை பத்தி பார்க்கலாம். 4 நிலைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வசீகாரம் அப்படிங்கிறது வந்து 3 நிலைகளை கடந்து 4வதாக நம்ம அடைய வேண்டிய வைராகியம் அப்படின்னு பார்க்குறோம். அந்த 4 என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து யதமானம், முதலாவது யதமானம், 2வது வந்து வியதிரேகம், 3வது ஏகேந்திரியம், 4வது வசீகாரம். இந்த 4 ஸ்டேஜஸ். யதமானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு வைராகியம் வரணுங்கிறது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியும். இப்போ நம்ம குரூப்ல கூட நேத்தோ முந்தானாலோ ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த புலனடக்கமும் மன அடக்கமுங்கிற தலைப்புல வந்து நம்ம வந்து அந்த குரூப்ல வந்து ஒரு வாரத்துக்கு பேசுற மாதிரி நம்ம டாபிக் எடுத்திருக்கோம். அதுல வந்து ஒருத்தவங்க ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோல ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டோரி சொல்றாரு. என்னன்னா, மனசை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸி, நான்லாம் கட்டுப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து தனிமையில போய் இருக்கிறேன்னு போனானம்மா. அங்கே போகும்போது ஒரு பொண்ணு போயிட்டு இருந்தாலாமா. சரி, அதை வந்து நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ணை கட்டிக்கிட்டானம்மா. கண்ணை கட்டிட்டு தியானம் பண்ணானம்மா. கொலுசு சத்தம் கேட்டுச்சாம்மா. கொலுசு சத்தம் கேட்கறத பார்த்துட்டு அவன் என்ன பண்ணானம்மா, காதை க்ளோஸ் பண்ணிட்டானம்மா. இப்படியே வந்து ஒவ்வொரு புலனா வந்துட்டு அவன் வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்கான். எல்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் மனசுக்குள்ளே போயிட்டு இருக்காளாம்மா. இப்போ என்ன பண்ணுறது, எதை வச்சு நம்ம அதை க்ளோஸ் பண்ணுறது? ஆனால் அவன் முதல்ல வந்து அவன் என்ன சொன்னான், மனசு அடக்கிறதெல்லாம் என்ன சாதாரண விஷயம், அதெல்லாம் ஈஸி, அதெல்லாம் முடிஞ்சிடும், நம்மளும் அப்படி தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால்
சாஸ்திரம் படிக்கும்போது தான் தெரியுது இந்த மனசை வந்து நம்ம நினைச்ச மாதிரி இந்த மனசை செயல்பட வைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது. சீரியஸா நோபல் பிரைஸ் வாங்குறது கூட ஈஸி. இந்த மனசை வந்து ஒழுங்குபடுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து நம்ம இப்போ இருந்தே கூட ட்ரை பண்ணலாம். நாளையிலேருந்து நான் கோவமே படமாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்து பாருங்க, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். முடியுதா முடியல, எத்தனை தடவை நம்ம விழுவோம், எத்தனை தோல்விகளை நம்ம சந்திப்போம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எனக்கு இன்னும் வைராக்கியம் வரல, எனக்கு வைராக்கியம் வர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், சில விஷயங்களை வந்து நம்ம தியாகம் பண்ணுவோம் இல்லையா. அப்போது இது வந்து ஆரம்ப நிலையில் இருக்கும். ஆரம்ப நிலையில் ஃபஸ்ட்டு எனக்கு வைராக்கியம் வரணுங்கிறது தெரியணும், அது யதமானம். ரெண்டாவது, அதை தெரிஞ்சுக்கும் போது சில விஷயங்களை விட்டு விலகுவோம் இல்லையா. இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம விலகுவோம். இப்போ நம்ம குருஜி வந்து கிளாஸ் எடுக்கிறார் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம சில விஷயங்கள் விலக்கி வச்சுட்டு தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம குருஜியை பார்க்க வர்றோம் அப்படின்னா எத்தனையோ விஷயங்களை நம்ம பார்க்கல அப்படின்னா வேற காரியங்கள் செஞ்சுருப்போம். இப்போ அதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது இதுதான் முக்கியம்னு சொல்லி நம்ம வந்திருக்கோம் இல்லையா. அப்போ விட்டு விலகுறோம். இது ரெண்டாவது ஸ்டேஜ். அதை வந்து வியதிரேகம் அப்படின்னு சொல்கிறோம். வியதிரேகம் அப்படின்னா விலகுதல். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வைராக்கியம் வரணுங்கிறது எனக்கு தெரியணும். ரெண்டாவது, அது தெரிஞ்சதுக்கப்புறம் சில விஷயங்களை வந்து நம்ம விட்டுருவோம், விட்டு விலகுவோம். அது ரெண்டாவது ஸ்டேஜ். அடுத்து மூன்றாவது ஸ்டேஜ் வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து குறைஞ்சிரும் சில விஷயங்கள். அதாவது இப்போ 5 விஷயங்களில் வந்து எனக்கு வந்து ஒரு வைராக்கியம் இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்னா அதில் வந்து 3 விஷயங்கள் வந்து குறைஞ்சிருக்கும், 2 விஷயங்கள் தான் பேலன்ஸ் இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம மனசு வந்து ஓரளவுக்கு பக்குவப்பட்டு ஒரே விஷயத்தில் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம், லட்சியத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிடுவோம். இப்போ அது வந்து ஏகேந்திரியம்னா அந்த ஒரே இதில் ஃபோக்கஸ் பண்ணுறது தெரியும் இல்லையா. அப்போ அந்த மாதிரி ஸ்டேஜில் நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இதுவும் வந்து முழுமையான வைராக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கே வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, விஷயங்கள் இல்லாத வரைக்கும் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் விஷயம் கண்ணு முன்னாடி வந்துருச்சு அப்படின்னா நம்மளால் வந்துட்டு அதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம போயிடுவோம். இப்போ விஷயங்கள் இல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது மூணாவது ஸ்டேஜ். இதில் படிப்படியாக நம்மளே கடந்து வருவோம். அடுத்து 4வது ஸ்டேஜ் தான் வசீகாரம். இந்த வசீகாரம்ங்கிறது வந்துட்டு விஷயங்கள் முன்னாடி இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அது என்ன கண்ட்ரோல் பண்ணாது. இப்போ இதுதானே வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ வெளியே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நான் வந்து எப்படி நடந்துக்கணுங்கிறத வந்து அது டிசைட் பண்ணுது அப்படின்னா இதுவா சுதந்திரம். இன்னைக்கு சுதந்திரம்னா எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் செய்யணும், அது என்னுடைய ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து இருக்கிறதுலே முட்டாள்தனமான ஃபூலிஷ்னஸ். அவங்களுக்கு புரியல, தெரியல. எனக்கு தோன்றதெல்லாம் செய்கிறதா சுதந்திரம்? நான் என்ன நினைக்கிறேனோ அதன்படி வந்துட்டு என்னுடைய மனசு இருக்கணும், அதுதானே சுதந்திரம். மனசுக்கு என்ன தோணுதோ அதன்படி நான் இருப்பேனாமா, அது சுதந்திரம் எப்படி சொல்ல முடியும்? அப்போ இப்படிப்பட்ட ஸ்டேஜே வந்து பதஞ்சலி முனிவர் என்ன சொல்றார், அபர வைராக்கியம், கீழான வைராக்கியம் அப்படின்னு சொல்றார். எந்த விஷயமும் என்ன கண்ட்ரோல் பண்ணாது, என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஸ்டேஜ். இப்படிப்பட்ட ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம மனசில் வந்து ஒரு வித சமாதிங்கிறது உண்டாகும். சமாதி அப்படிங்கிறது வந்துட்டு சமாதின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த அடக்கம் பண்ணுறது இந்த மாதிரி நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இங்கே நம்ம சாஸ்திரங்களில் பயன்படுத்தக்கூடிய இந்த சமாதி அப்படிங்கிறது வந்துட்டு சமநிலை. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, சந்தோஷத்தில் வந்து ரொம்ப துள்ளி குதிக்காம துக்கம் வரும்போது இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி இல்லாமல் இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு மனநிலை. அதைத்தான் வந்து சமாதி அப்படின்னு சொல்கிறோம். இப்படிப்பட்ட வைராக்கியம் வரும்போது ஒரு சமாதியானது நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறத வந்து இதுக்கு அடுத்த சூத்திரத்துக்கு அடுத்த சூத்திரம் சொல்லுவார், 17வது சூத்திரத்தில் சொல்லுவார். இப்போ 16வது சூத்திரத்தில் என்ன சொல்ல போறார் அப்படின்னா, பரவைராக்கியம் அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத வந்து 16வது சூத்திரத்தில் சொல்ல போறார். 16வது சூத்திரம், தத் பரம் புருஷக்யாதேஹே குண வைத்ருஷ்ணியம். தத் பரம், தத் பரம் அப்படின்னா வந்து அந்த பரவைராக்கியமானது புருஷக்யாதேஹே. இந்த புருஷ அப்படிங்கிறது வந்து நம்ம சாதாரணமாக சாஸ்திரத்தில் வந்து புருஷன் அப்படின்னு படிக்கும்போது நம்ம வந்து புருஷன் அப்படின்னா கணவன் அப்படின்னு பொருள் கொடுத்து வச்சிருக்கோம் தமிழில். ஆனால் சாஸ்திரம் படிக்கும்போது மனிதன் அப்படிங்கிற ஜீவர்கள் எல்லாத்தையும் புருஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு புருஷன் அப்படின்னா பரமபுருஷன். பரமபுருஷன்னா யாரு? பரமாத்மா. புருஷக்யாதேஹே அப்படின்னா வந்து பரமாத்மாவை பற்றிய அறிவின் விளைவாக. குண வைத்ருஷ்ணியம், வைத்ருஷ்ணியம்
குண திருஷ்ணம் அப்படின்னா ஆசை, வைத்திருஷ்ணம் அப்படின்னா ஆசையின்மை. இப்போ குண வைத்திருஷ்ணம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, முக்குணங்களால் நிறைந்த இந்த உடல் மீதான அபிமானமற்ற நிலை. நம்மளுடைய பிரச்சனையில இந்த உடல் மீது அபிமானம் இருக்கிறதுனால தானே இப்போ நம்ம இந்த ஸ்தூல உலகத்துல பார்க்கக்கூடிய விஷயங்களை நம்ம நாடிட்டு இருக்கோம்னா என்ன காரணம்? இந்த ஸ்தூல உடலை நான் அப்படின்னு சொல்லி நான் அபிமானம் பண்றேன். நான் அபிமானம் பண்ணலன்னா இந்த ஜகத் எங்கிருந்து வரப்போகுது? இந்த க்ஷணத்திலேயே இந்த ஸ்தூல உடல் மீது அபிமானம் நான் வைக்கல அப்படின்னா எனக்கு இந்த ஜகத்தே இல்லையே. அப்போ இந்த ஸ்தூல சரீரத்தின் மீது அபிமானம் இருந்தாலுமே இதன் மீது பற்று இல்லாத போது ஏற்படக்கூடிய ஒரு நிலை தான் வந்துட்டு நம்ம இதுல பார்க்குறோம். அப்போ இதனுடைய விளக்கம் என்னன்னா, பரமாத்மாவை பற்றிய அறிவினால் தேக அபிமானமற்ற நிலையே பர வைராக்கியம் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பர வைராக்கியம் என்பது தேக அபிமானமற்ற நிலை. அந்த தேக அபிமானமற்ற நிலை வந்து நமக்கு எப்போ உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, பரமாத்மாவை பற்றிய அறிவு. அப்போ அந்த பரமாத்மாவை பற்றிய அறிவு நமக்கு எதுல இருந்து கிடைக்கும்? உபனிஷத்துல இருந்து தான் கிடைக்கும். அப்ப இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, உபனிஷத்தை படி அப்படின்னு சொல்றாரு. இதை விட, அதாவது முதல்ல சொன்ன அந்த அபர வைராக்கியத்தை விட மேலான வைராக்கியம் ஒன்று இருக்கு. அந்த வைராக்கியம் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீ ஆசைப்பட்டனா போய் உபனிஷத்து படி அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த இடத்துல வந்து அவர் வந்து உபனிஷத்துல சொல்லப்பட்ட பரமாத்ம தத்துவத்தை பத்தி இங்க அவர் பேச போறது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டார், நான் வந்து சித்தவிருத்தி நிரோதம் தான் பேச போறேன். அப்ப இந்த இடத்துல ஹிண்ட் தான் கொடுப்பாரு, உனக்கு இந்த வைராக்கியம் வேணும் அப்படின்னா நீ அங்க போய் படி அப்படின்னு சொல்லி ஹிண்ட் கொடுக்குறார். அப்ப நமக்கு வந்து இந்த தேக அபிமானம் இல்லாம போறதுக்கும் இந்த பரமாத்மாவை பற்றிய அறிவை அடைகிறதுக்கும் நான் வந்து இந்த பர வைராக்கியத்தை அடைகிறதுக்கும் என்ன சம்பந்தம் இப்படி நமக்கு தோணலாம் இல்லையா? அப்ப இந்த தேக அபிமானம், இந்த தேகம், 3 தேகங்கள் நம்ம சொல்றோம், ஸ்தூல சூக்ஷ்ம காரண தேகங்கள். ஸ்தூல சரீரத்துல நம்முடைய அபிமானம் இருக்கும்போது இந்த ஸ்தூல பிரபஞ்சமானது அனுபவமாகிறது. சூக்ஷ்ம தேகத்துல 4 அபிமானம் இருக்கும்போது சூக்ஷ்ம உலகமானது நமக்கு அனுபவமாகுது. காரண சரீரத்துல 4 அபிமானம் இருக்கும்போது நமக்கு வந்து இது காரண பிரபஞ்சமானது, மூல அவித்யாவானது அங்கு நமக்கு அனுபவமாகிறது. அப்ப இந்த 3மே எனக்கு அனுபவமாகுதுன்னா நான் யார்? இந்த 3மே வந்து ஒரே சமயத்துல இல்லை. இப்போ ஒரே சமயத்துல இல்லை அப்படின்னா அந்த 3ஐயும் பார்த்தவன் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் நானா இருக்க முடியும். அப்போ அவன் நான் அப்படின்னா அப்ப பரமாத்மாவை பற்றிய அறிவை அடைவதே, அதன் மூலமாக தேக அபிமானத்தை விடுவதே பரவைராக்கியம் அப்படின்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? அந்த பரமாத்மாவே நான் அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த தேக அபிமானத்தை நீக்கணும். இப்போ தேக அபிமானத்துல ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்தூல சரீரத்துல இருக்கக்கூடிய தேக அபிமானத்தை நீக்கணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த தேகத்தினுடைய, இந்த தேகம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சாலே போதும், இந்த தேகத்தின் மீதான அபிமானம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். ஏன்னா இந்த சாஸ்திரம் இந்த மனித பிறவி எப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத சாஸ்திரம் வந்து பயங்கரமா சொல்லும். விவேக சூடாமணியில நம்ம செந்தில்ஜி எடுத்துட்டு இருக்கார், ஆரம்பத்துல அதுதான் வரும். இந்த மனித பிறவிங்கிறது எவ்வளவு ப்ரெஷியஸ் அப்படிங்கிறது வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கும். அதே சாஸ்திரம் பல இடங்கள்ல இந்த மனித சரீரம் எவ்வளவு மோசமானதுங்கிறதையும் சொல்லும். நம்ம வந்து அந்த ப்ரெஷியஸ்ங்கிறத வந்து, அதாவது மகத்துவம் வாய்ந்ததுங்கிறத வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை பயன்படுத்தி இந்த மனித உடல்ல இருந்து கொண்டு மனிதனாக மட்டுமே இருப்பதனால் என்ன அடைய முடியுமோ அதை அடைவதற்கு நம்ம முயற்சி செய்யணும். இந்த தேகத்தை பற்றிய சாஸ்திர நிந்தனை, சாஸ்திரம் வந்து தேகத்தை பற்றி எப்படியெல்லாம் நிந்தனை செய்யுது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த அபிமானத்தை நம்ம விடணும். அப்ப என்ன சொல்லுதுங்கிறத நம்ம வந்து சில டெக்ஸ்ட்ல இருந்து நம்ம பார்க்கலாம். இப்ப விஷ்ணு புராணம் என்ன சொல்லுது அப்படின்னா, மாமிசமும் குருதி சீழ் மலமூத்திரமும் நரம்பும் எலும்பும் மஜ்ஜையும் கலந்த இந்த உடலின் மீது ஆசை கொள்ளும் மூடன் உண்மையில் நரகத்தை நேசிப்பவனாகத்தான் இருப்பான். அதாவது இதெல்லாம் நமக்கே தெரியும், இந்த மாமிசம் குருதி சீழு மலமூத்திரம் இதெல்லாம் தான் நம்ம உடம்புல இருக்கு. ஆனா நம்ம சிந்திக்க மாட்டோம், இப்படிப்பட்ட உடம்பையா நம்ம நேசிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சிருக்க மாட்டோம். இப்போ அது வந்து நமக்கு எடுத்து சொல்லுது சாஸ்திரம். இது வந்து விஷ்ணு புராணத்துல வருது. அப்புறம் முக்திகோ உபனிஷத்து என்ன சொல்லுது அப்படின்னா, துர்நாற்றமுடைய தன் உடலின் மீது அருவருப்பு கொள்ளாதவனுக்கு வேறு எதை சொல்லி வைராகியத்தை உண்டு பண்ணுவது? இந்த உடல் துர்நாற்றம், அதனாலதான் வந்துட்டு சென்ட் பூசிக்கிறோம், பவுடர் பூசிக்கிறோம், என்னென்னமோ பண்றோம். அந்த நாத்தம் தெரிஞ்சிடக்கூடாதாம்மா, அது நாத்தமா இருக்குங்கிறனால தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கே தெரியுது. இது முக்திகோ உபனிஷத்துல வருது. அப்புறம் மைத்ராயினி உபனிஷத் அது என்ன சொல்லுதுன்னா,
துர்நாற்றம் வீசுவதும், எல்லாத்துலேயும் இந்த துர்நாற்றம்ங்கிறது வந்துடுது. சாரமற்றதும் கெட்டு போனதும் எலும்பு, தோல், நரம்பு, மாமிசம், மஜ்ஜை, தசை, சுக்லம், குருதி, கோழை, கண்ணீர், பூளை முதலியவற்றால் அவமதிக்கப்பட்டதும், மலம், மூத்திரம், வாயு, பித்தம், சளி முதலியன கலந்ததும், துர்நாற்றம் உடையதுமாகிய இந்த உடலை கொண்டு பெரும் இன்பத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குது. அடுத்தது பயங்கரமா இருக்கும். இதே மைத்ராயணி உபனிஷத் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இந்த உடல் ஆண் பெண் சேர்வதால் உண்டாகிறது. சம்வித் என்னும் சேதனத்துவம் அற்றது. நரகத்தை போலும் மூத்திர துவாரத்தின் வழியாக வந்தது. எலும்புகளால் சேர்க்கப்பட்டதும், தசைகளால் பூசப்பட்டதும், தோளால் போர்த்தப்பட்டதும், மலம், மூத்திரம், பித்தம், ஸ்லேஷ்மம், மஜ்ஜை, கொழுப்பு முதலிய அழுக்குகளால் நிரம்பிய கஜானாவை போன்றது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு கஜானா இருக்குதுன்னா கிட்டையாச்சும் போவோமா? ஒரு கஜானா இருக்குது, அந்த கஜானாக்குள்ள இப்ப சொன்னதெல்லாம் இருக்குதுன்னு வைங்க. என்னது? மலம், மூத்திரம், பித்தம், ஸ்லேஷ்மம், மஜ்ஜை, கொழுப்பு. யோசிச்சு பார்த்தாலே நமக்கு அருவருப்பா இருக்கு. ஆனா நம்ம அதோட தான் இருக்கோம். அப்ப அப்படிப்பட்ட உடல் மீது நமக்கு எப்படிப்பட்ட அபிமானம் இருக்கு? இப்படிப்பட்ட இந்த உடல் மீதா நம்ம அபிமானம் வச்சிருக்கோம். கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அப்புறம் வித்யாரண்யர் ஒரு டெக்ஸ்ட்ல இருந்து எடுக்கிறார். மூலம் தெரியலன்னு சொல்லி அவரே சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓட்டை பானையை போல் 9 துவாரங்களின் வழியாக கழியும் இவ்வுடல் புற தூய்மையால் சுத்தமாவதில்லை, அகத்தூய்மையும் இதற்கு கிடையாது. புற தூய்மையால் சுத்தமாவதில்லைங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் டெய்லியும் குளிக்கிறோம். சுத்தம் ஆயிரும் அப்படின்னா ஒரு தடவை குளிச்சா போதும். சுத்தமாகிறதே இல்லை, திரும்ப திரும்ப குளிக்க வேண்டியதா இருக்கு. இந்த வெயில் காலம்லாம் வந்துச்சுன்னா 2 தடவை 3 தடவை குளிக்க வேண்டியதா இருக்கு. திரும்ப திரும்ப குளிச்சு சுத்தம் செய்ய வேண்டியதா இருக்கு. எந்திரிச்ச உடனே பல்லு விளக்கலன்னா போதும், ஒருத்தனும் கெட்ட இருக்க முடியாது. அவ்வளோ மோசமான நாத்தம் வரும் நமக்குள்ள. சரி, அடுத்தது லகு யோக வாசிஷ்டம் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட். அதுல என்ன சொல்லப்படுதுன்னா, உடலே நான் என்கிற நிச்சயமானது காலசூத்திரம் என்கிற நரகத்திற்கு இட்டு செல்லும் சாலை, மகா அவிசி எனும் நரகத்திற்கான கண்ணி, அசிபத்திரவனம் எனும் நரகத்திற்கு இறங்குகின்ற ஏணிப்படிகள். இப்படியாக இந்த உடலை குறித்து நிந்தனை செய்யப்பட்டிருக்கு. இது மாதிரியெல்லாம் சாஸ்திரத்திலிருந்து நம்ம சில விஷயங்களை எடுத்து பார்த்து நம்ம இந்த உடல் எந்த அளவுக்கு நிலையானது நிலையற்றது இதை நம்ம சிந்திக்கணும். இந்த உடலினுடைய யதார்த்த தன்மை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு நம்ம இந்த உடல் மீதான அந்த தேக அபிமானத்தை நம்ம விடணும். அடுத்து மனம். இந்த மனசை நம்ம என்ன பண்ணணும்? இந்த மனசை ஃபர்ஸ்ட் நம்ம பதஞ்சலியினுடைய வழிகாட்டுதலின்படி என்ன பண்ணணும்னா, சத்துவ பிரதானமான மனமாக நம்ம மாற்றணும். அதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதையும் கடந்து நம்ம இந்த சாஸ்திரம் படிக்கும்போது, எது உபனிஷத் படிக்கும்போது பதஞ்சலி முனிவர் சொல்லக்கூடிய அந்த பரவைராக்கியம், இந்த பரவைராக்கியம்ங்கிறது தான் மோட்சம். பரவைராக்கியம்ங்கிறது குரு மூலமாக நம்ம சாஸ்திரம் படித்து தான் அடைய முடியும். அப்போது அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வரணும்னா இந்த மனசையும் விட்டாகணும். இப்போ மனசையும் விட்டாகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மனசை சத்துவ பிரதான மனமாக மாற்றணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? சாஸ்திரம் இதையும் சொல்லியிருக்கு. இப்போ மனம் எப்படிப்பட்டது? பிருகதாரண்ய உபனிஷத் சொல்லுது, இந்த மனதால தான் நம்ம எல்லாத்தையும் அறிகிறோம். நம்ம இந்த உடலால் அறிகிறோம், கண்ணால் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கண்ணு முன்னாடியே எத்தனையோ பொருள்கள் இருக்கலாம். எல்லா பொருள்களையும் கண்ணு பார்த்தா அறியறது இல்லை. மனம் எதை ஃபோக்கஸ் பண்ணுதோ அதை மட்டும்தான் அறிகிறோம். அப்போ இதை நம்ம சாஸ்திரங்களையும் பார்க்குறோம், யுக்தி மூலமாகவும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மனதினுடைய செயல்பாடு அது எப்படிப்பட்ட தன்மையுடன் கூடியது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுதுன்னா, காமம், சங்கல்பம், ஐயம், ஸ்ரத்தை, அஸ்ரத்தை, துணிவு, துணிவின்மை, வெட்கம், கெட்டிக்காரத்தனம் மற்றும் பயம் முதலியன மனமாகும். இப்படிப்பட்ட குணங்களுடன் கூடியதுதான் மனம். இதுதான் மனதின் தன்மை அப்படின்னு சொல்லுது. அப்புறம் மனம் எங்கோ இருந்தால் நான் பார்க்கவில்லை, நான் கேட்கவில்லை. மனசு எங்கேயோ இருந்துச்சுன்னா நம்ம ஒருத்தங்க சொல்றாங்கன்னா அது கேட்க முடியாது. என் முன்னாடி ஏதாச்சும் பொருள் இருந்துச்சுன்னா பார்க்க முடியாது. இதையும் பிருகதாரண்ய உபனிஷத் சொல்லுது. அப்ப என்ன? மனதை கொண்டுதான் பார்க்கிறான், மனதை கொண்டுதான் கேட்கிறான் அப்படின்னு சொல்லுது. இப்போ பகவத்கீதையில என்ன சொல்லப்படுதுன்னா, சத்துவ குணத்திலிருந்து ஞானம் உண்டாகிறது, ரஜோகுணத்திலிருந்து உண்மையாகவே பேராசை உண்டாகிறது. இப்போ எதுக்கு சத்துவ பிரதானமா மாற்றணுங்கிறது புரியுதா? ஏன்னா சத்துவ குணத்தோட இருக்கும்போது தான் ஞானம் உண்டாகும். இங்க பதஞ்சலி முனிவர் என்ன சொன்னார்? பரவைராக்கியம் வேணும்னா நீ பரமாத்மாவை பற்றி அறிவை அடையணும் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த அறிவை அடையணும்னா அந்த அறிவை மனசின் வழியாக தான் நான் அடைய வேண்டியதா இருக்கு. அப்ப அந்த மனம் சத்துவ குணத்துல இருந்தால் தான் ஞானம் உண்டாகும். அப்ப சத்துவ பிரதான மனமாக ஏன் மாற்றணும் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கும். சரி,
அப்ப சத்துவ குணத்துல இருக்கும்போது நமக்கு ஞானம் உண்டாகுது. ரஜோகுணத்துல இருக்கும்போது பேராசை உண்டாகுது. இந்த ரஜோகுணத்துல பேராசை உண்டாயிடுச்சுன்னா நம்ம எப்படி கிளாஸ் கேட்க முடியும்? அடுத்து தமோ குணத்துல இருக்கும்போது கவனமின்மையும் மதிமயக்கமும் அறியாமையும் உண்டாகின்றன. இருக்கிற அறியாமை போதாதுன்னு சொல்லி இதுல இருந்தா இன்னும் அறியாமை வந்துருமாமா. கவனமின்மை நம்ம வந்து கவனிக்கும் போதே புரிய மாட்டேங்குது, இதுல கவனமின்மை இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பார்க்கணும் இதெல்லாம். அடுத்து அர்ஜுனா, சத்துவ குணம் சுகத்தில் ஈடுபடுத்துகிறது, ரஜோகுணம் செயலில் ஈடுபடுத்துகிறது, தமோ குணம் ஞானத்தை மறைத்து கவனமின்மையில் அதாவது வீணான செயல்களில் ஈடுபடுத்துகிறது. அப்ப நம்ம இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். வீணான செயலில் ஈடுபடும் போது நம்ம தமோ குணத்துல இருக்கோம் அப்படிங்கிறது. அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அர்ஜுனா, ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் அடக்கி சத்துவ குணம் மேலோங்குகிறது. சத்துவ குணத்தையும் தமோ குணத்தையும் அடக்கி ரஜோகுணம் மேலோங்குகிறது. அப்படியே சத்துவ குணத்தையும் ரஜோகுணத்தையும் அடக்கி தமோ குணம் மேலோங்குகிறது. ஒன்னு அடக்கி இன்னொன்னு மேல வந்துகிட்டே இருக்காமா. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த உடலில் உள்ள எல்லா துவாரங்களிலும் சைதன்ய சக்தியும் விவேக ஞானமும் எப்போது உண்டாகிறதோ அப்போது சத்துவ குணமே மேலோங்கி உள்ளது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க நம்ம வந்து சத்துவ குணத்தால நிரம்பணுங்கிறத பகவானே சொல்றார். அப்போ மனதை சத்துவ பிரதானமாக மாற்றுதல் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதுதான் வந்து நம்மளை வந்து சாஸ்திரம் படிக்கிறதுக்கு தகுதியானவனாக ஆக்குது அப்படின்னு பார்க்குறோம். லகு யோக வாசிஷ்டத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஞானியின் சித்தம் அச்சித்தம் ஆகிறது. ஏனெனில் ஞானியின் சித்தம் சத்துவமாக உள்ளது. நம்ம வந்து இதே யோக சூத்திரத்தில் பார்ப்போம், இந்த சித்தம் வந்து பிரசாதமாக ஆகும், சித்த பிரசாதம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். பிரசாதம்னா நம்ம வந்து பிரசாதத்தை எவ்வளோ உயர்வாக பார்க்குறோம். இப்போ நம்ம சித்தத்தை அப்படியா பார்த்துட்டு இருக்கோம்? என்னுடைய மனதில் வந்து மோசமான எண்ணங்கள் இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். அதுவே பிரசாதமாக மாறுமாமா. அப்போ அப்படிப்பட்ட அந்த நிலைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மேற்கொண்டு வரப்போகிற ஸ்லோகங்களில் வந்து சூத்திரங்களில் வந்து சொல்லுவார். அப்போது நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பரவைராகியத்தின் மூலமாக நம்ம புரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னா, நான் தேடுகின்ற ஆனந்தம் நானே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான தகுதி நமக்கு வேணும். அந்த தகுதியை தான் வந்துட்டு பதஞ்சலி முனிவர் வந்து நமக்கு இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தின் மூலமாக கொடுக்குறார். இப்படியாக பர வைராகியம் வந்து சொல்றார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அபர வைராகியத்தின் மூலமாக நமக்கு ஒரு சமாதியானது உண்டாகும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த பர வைராகியத்தின் மூலமாகவும் நமக்கு ஒரு சமாதியானது உண்டாகும். அது என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த சூத்திரங்கள்ல சொல்லுவார். அப்ப இப்படிப்பட்ட வைராகிய நிலையை நாம் அடைய வேண்டும் என்றால் நம்முடைய முயற்சி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லுவார். அப்படி சொல்லிட்டு சில சமாதிகளை பற்றியெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஈஸ்வரனை குறித்த விசாரமானது தொடங்கப்படும். நம்ம வந்து அடுத்த வகுப்புகளில் சமாதியை பற்றி ஈஸ்வரனை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இத்துடன் இந்த வகுப்பை நம்ம நிறைவு செய்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.